ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார் இப்போ தாவேகா கூட்டணியை பொறுத்தளவில் சார் இப்போ தாவேகாவை பொறுத்தளவில் நாங்கள் மாற்று அரசியலுக்கான கட்சி அப்படின்ற கிளைமை முன் வச்சு அவங்க பவருக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறமும் நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம், லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் வரக்கூடிய செய்திகள் பார்த்தோம்னா தாவேகா ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய நிறைய செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று, இப்போ தாவேகாவோட ஊராட்சி மன்ற தலைவர் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. ஸோ இவங்க லஞ்சம் ஊழல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த சிக்கல் இருக்குன்றதை காட்டுது. ரெண்டாவது, கஸ்டோடியல் டெத் இப்போ நடந்திருக்கு. அவர் பேர் சபரின்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தோன்னா நாகர்கோயிலில் கொல்லப்பட்டிருக்காரு. 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சீஃப் வார்டன் உட்பட 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கேயும் நிறைய சிக்கல்கள் இருக்கிறத பார்க்க முடியாது. அப்புறம் முக்கியமாக கரூரில் தாவேகாவோட நிர்வாகி ஒருத்தர் பார்த்தோன்னா 2 பெண்கள் வண்டியில் போகும்போது அவங்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க ஆக்சிடென்ட்டையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கனிமொழி அவர்களும் அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த சமீப காலத்தில் பார்த்தோன்னா நிறைய இஷ்யூஸ் வருது. எப்படி பார்க்குறீங்க? கனிமொழி அவர்கள் திமுகவோட ஒரு முன்னணி தலைவர், எம்பி. ஒரு எம்பி ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிஃப்யூஸ் பண்ணும். அதுதான் ஆட்சியையும் கட்சியையும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது. ஒரு செய்தி வெளியில் வந்து இது மாதிரியெல்லாம் வந்து அதிமுக காலத்தில் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா மந்திரியே மாற்றிருக்கிறாங்க. ஒரு அமைச்சர், பேர் சொல்ல விரும்பலை, துணைவேந்தர், டீன் எல்லாம் வெட்டினரி காலேஜில் நாங்கள் வந்து போயிருக்கிறோம். இங்கே செங்கல்பட்டை தாண்டி வந்துட்டு அந்த ஒரு கோழி ஆராய்ச்சி பண்ணை ஒன்று இருக்குது. அங்கே இருக்கும்பொழுது வந்து அசம்பிளிலேருந்து அவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் கெட்ட செய்திண்ணே அப்படின்ற மாதிரி. அமைச்சர் நினைக்கிறாரு, அதாவது எப்படின்னா அமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காரு, காட்டுப்பாக்கம் கோழி ஆராய்ச்சி நிலையத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காரு. அப்போ வந்து அந்த இதெல்லாம் வான்கோழி, நெருப்பு கோழிலாம் அங்கே வந்து இனப்பெருக்தி எப்படி பண்ணுறது, ஆடுகளுக்கு வந்து கால்நடை நோய் வராமல் பாதுகாப்புறது எப்படின்ற மாதிரிலாம் அங்கே கருத்தரங்கம். வெளியூர்லேருந்துலாம் சயின்டிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. அமைச்சர் வந்து குத்துவிளக்கு ஏற்றி தேடிட்டு காலில் பேசிட்டு அமைச்சர் மதியம் அங்கே தங்கிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணிக்கு கிளம்புற மாதிரி. ஸோ ஒரு 1:30-2 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அமைச்சர் வந்து ஓய்வு எடுத்துகிட்ருக்காரு. பத்திரிகையாளர்களுக்கு வந்து வேறு இடத்துல வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அமைச்சரோட இடத்துல வந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி. நாங்கள்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிஏக்கு டிரைவரெல்லாம் அழுவுற மாதிரி இருக்கிறாங்க. என்ன ஏதோ பிரச்சனை போலகுது அப்படின்னு அப்புறம் பிஆர்ஓவை விட்டு விசாரித்தா பிஆர்ஓ சொல்கிறாரு, அமைச்சரை மாற்றிட்டாங்களாம். பேசிகிட்டே இருக்கிறோம், அவர் பாட்டுன்னு வேறு கார் ஏறி கிளம்பி போயிட்டார். என்னன்னா அம்மா மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு இந்த சொக்காலாம் அவுத்து வச்சார் பாருங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. திருப்பி சொக்காவை மாட்டின்னு அவர் பாட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டாரான். என்னன்னா பேச்சு மூச்சு கிடையாது, கப்சுப். அதுக்கப்புறமா வந்து நான் மன வேதனையில் இருக்கிறேன், என்னை இந்த மாதிரி நீக்கி இருக்கக்கூடாது, என்னை ஏற்றிருக்கூடாது, ஒரு வார்த்தை கிடையாது. சரி, அந்த அதாவதுங்க இவர் வந்து இப்போ கரூர் விஜயபாஸ்கர் சொல்கிறாரு, அம்மாவோட தைரியத்தை பார்த்தேன், அப்புறம் எம்ஜிஆரோட குணத்தை பார்த்தேன். ஏன் நான் என்ன கேட்குறேன், அடுத்த தலைமுறைக்கு பொய் சொல்லணும்னு நேந்தி விட்டுருக்குதா உங்களை? அம்மையார் ஜெயலலிதாவோட தைரியத்தை நீங்கள் உண்மையிலே பார்த்துருக்கீங்களா? நம்ம கோவம் ஆனால் முகங்கள்லாம் பிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் எந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் எந்த டாக் ஹவுஸ்க்கு போகிறாங்கன்னே தெரியாது. தூக்கி டிரான்ஸ்ஃபருக்குன்னு சொன்னாங்க. அமைச்சர்னா எந்திரின்னு வாங்க. இவர் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. அதிமுக அமைச்சர் யாருன்னா ஒருத்தர் ஸ்டேடியத்தில் மாத்திரை இப்படி அமுக்கின்னு இருந்த மாதிரி காணொலி பார்த்தோமா? இல்லை அதிமுக எம்எல்ஏ யாருன்னா பாலியல் சீண்டல் பண்ணார், பாலியல் சீண்டல் பண்ணவங்களுக்கு இது அப்படின்னு வந்தது. மணிகண்டன் அவர்கள் இப்போ வந்தது. அது ஒரு நடிகை வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்க நட்பு பழகினாங்க, அப்புறம் பிரிஞ்சாங்கன்ற மாதிரி இருக்குது. பட்டு வித்தியாசம் இருக்குது. பழகிட்டு வழக்கு தொடுறது தன்மை வேறு, இல்லை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் ஆசை வார்த்தை சொல்லி பிரியறது வேறு. அதனுடைய தன்மைக்கும் யார் முன்ன பின்னே தெரியாமல் போகிற வேலை சிலுமிசம் பண்ணுறது, ஆசைக்கு இணங்க கூப்பிடுறதுன்றது வேறு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து சட்டத்தில் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி பெண்கள் பாலியல் சீண்டலில் தான் வரும் செக்ஷன். பட் அதுக்குள்ளே இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. என்ன மாதிரி அவராக உங்ககிட்ட வந்து பேசினாரா, இல்லை நீங்கள் பழகமானீங்கன்னா எப்படி நட்பு வந்துச்சா, இல்லை நட்பே இல்லாமல் திடீர்னு பார்த்தோன்னா நம்ம 2 பேரும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி எதனா பேசிக்கினீங்களா, இல்லை உங்களை திடீர்னு இப்போ ஏதோ ஒரு ட்ரெயினில் ஒருத்தர் பார்க்குறாரு, யாருமே இல்லை, ஒரு பெண்மணி தனியாகிறாங்க, தவறாக நடக்கிறாரு. இப்போ இதுக்கும் பழக்கப்பட்டு பண்ணுற போயிட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நடக்கிறது என்னன்னா தாந்தோணித்தனமாக யாருன்னே தெரியல.
ஒரு அம்மா வீட்டில் இருக்குது, இவன் பாட்டுன்னு வீட்டு மேலே ஏறி போய் கட்டிப்பிடிக்க போகிறான். கேட்டால் நான் வந்து ஒன்றிய செயலாளர்ன்றான். அதுக்கப்புறம் கட்சி விட்டு நீக்கியாச்சு, நடவடிக்கை போலீஸ்லாம் அது பொதுமக்கள் பிரச்சனை பண்ணி ஆலந்தூரில். அப்புறம் பார்த்தா ஒரு மாதம் கழிச்சு அவரே வந்து கட்சிக்காரங்களோட நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கிறாரு, எல்லாரு கூடயும் போகிறாரு வர்றாரு. இப்போ என்ன நடக்குதுங்க? அப்போ இதெல்லாம் தானே பிரச்சனை. இப்போ இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாங்க, கனிமொழி பேசுகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்குறாங்க. எதுவுமே வந்து காதலே வாங்குறது. பத்திரிகையாளர்கள் சந்திச்சா இதெல்லாம் வந்து மேபி பதில் வரும். ஒன்றுமே கேட்கல. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொன்னாங்க, இந்த லாக்அப் விஷயங்கள்ல இது வந்து இல்லை பார்க்கணும் கொள்ளணும். அப்புறம் பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் நீதியரசர் முன்னாடி பண்ணும்போது பார்த்தா இன்ஜுரி இருக்குது. அப்புறமா நடவடிக்கை வார்டனு அப்புறம் 2 பேர் கைது வரலாம் போகும் பார்க்கணும். ஸோ இப்போ அதுலேயுமே கூட இப்போ சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, தாவேக்கா நிர்வாகியும் இதே விஷயத்துக்கு மாட்டியிருக்காரு, அவரும் சிறைக்கு போயிருக்காரு, ஆனால் அவருக்கு பெயில் கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்றாங்க. இல்லைங்க, அதுதாங்க இவங்க வந்து நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இலக்கணமாக இருக்கணும். நம்ம தான் முழு நேரமாக வந்து எந்த எம்எல்ஏவை தூக்குறது, அதில் தானே நோக்கம். ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ அரசனுடைய கவனம் தாவேக்கா கட்சியை காப்பாற்றுறது. அதாவது இவங்க சொல்கிறாங்க அதிமுகவை காப்பாற்றுங்கன்னு. சரி, அதிமுகவை காப்பாற்றட்டும், அதிமுக அழிஞ்சு போகிறது அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஆளுகின்ற இடத்துல தாவேக்கா அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்காக தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க. இப்போ கவர்னர் அலுவலகத்துக்கிட்ட இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவெல்லாம் கூப்பிட்டு கேட்குற மாதிரி இருந்தாங்களா? இல்லை கலைஞர் 89 சீட் தாங்க வச்சுருந்தாரு, மைனாரிட்டி திமுக தான் சொல்லுவாங்க. அவர் அதை மெஜாரிட்டி ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சியே பண்ணலை. கான்ஃபிடென்ஸு என் அரசாலாம் கவுக்க முடியாதுன்னு தூக்கத்தில் கூட அவருக்கு கனவு வந்தது கிடையாது. யாருன்னா அதெல்லாம் பிரச்சனை என்னையா என்னவா கூப்பிட்டு பேசுவார், சரி செய்வார், பஞ்சாயத்து பண்ணுவார். யாராக இருந்தாலும் சரி அதை வந்து சரி செய்யணும்னு ஒரு சில முயற்சி எடுப்பார். எவ்வளோ மக்களை சந்திப்பாப்புல. ஏங்க அவருக்கு கண்டி குடும்பம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன் கலைஞருக்கு, அண்ணாக்கு அடுத்து அவர் போய் நின்றுருவார். ஸோ ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ கனிமொழி எம்பி அவர்கள் இந்த இஷ்யூவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே தாவேக்கா அதை டிஃப்யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ அது ஒரு ஆங்கிள். ஆனால் ஏன் தாவேக்காரங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ திமுக அதிமுகங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஊழல்லாம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் எடுக்கணும், ப்ராஃபிட் பார்க்கணுன்றதெல்லாம் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன சில்லற விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த நிர்வாகி வந்து ஏதோ 2 பெண்கள் வண்டியில் போகும்போது பிரச்சனை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியருக்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கே நிறைய நடந்துட்டு இருக்கு? இது ரொம்ப ஒரு துல்லியமான கேள்வி நெறியாளர் கேட்டிருக்கீங்க. பின்விளைவுகளை பற்றி தெரியாதவர்கள் தாவேக்கால அதிகமாக இருக்காங்க. தட் இன்க்ளூட்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப். ஏன் சீஃப் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப்னு அவரை வச்சாருன்னா, கரூர் சம்பவம் அதுக்கு எடுத்துக்காட்டு. இவ்வளவு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தை வந்து நம்ம கையாளணும், போகணும் வரணும் அப்படின்னா அந்த பின்விளைவுகள் தெரியாமல் பண்ணதுனால வந்த அந்த பிரச்சனை தான் அது ஒன்று. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் விளக்கம் கொடுத்து முட்டு கொடுத்து நம்ம அதை பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல். அது எங்கேருந்து அந்த ஹேபிட் வருதுன்னா, அவங்க கட்சி தலைவரே அப்படி தான் சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் திமுக மீது பழிய போடுறது, இல்லை வேறு யாருமே தான் பழிய போடுறது. அப்போது இப்போ நேற்று வந்து தாவேக்கா ஐடிவிங்க வந்து அதிமுக பொதுச் செயலர் வந்து பேசுனதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியை காப்பாற்றுங்க. அவங்க கட்சியை இப்போ பிரச்சனை வந்து கட்சியை காப்பாற்றுறதில்ல, கட்சியிலேருந்து திருடுறது தான் பஞ்சாயத்து, கட்சியை காப்பாற்றுறது பிரச்சனை இல்லை. அப்போது இதை நம்ம பண்ணோன்னா திருட்டு பழி நம்ம மேலே வருமே, இதை பண்ணோன்னா குதிரை வேறு அரசியல் பழி வருமே அப்படின்றது அரசியல் ரீதியாக மேலே இருக்கவங்க புரியறதில்ல ஒன்று. இரண்டாவது, நிர்வாக ரீதியாக ஒரு சில புரிதல் இல்லை. நண்பர்களுக்கு முக்கிய பதவி கொடுக்கறது, தகுதி இருக்கோ இல்லையோ அவங்கள தூக்கி வச்சுக்கிறது, அவங்கள கேபினெட் மீட்டிங்கில் அந்த இதுவும் ஒரு சில கேள்விகள் வருது. அப்போது இதனுடைய பின்விளைவுகள் என்ன தெரியல. இது 2ஆம் கட்ட தலைவர்கள் பண்ணுற தப்பு. 3ஆம் கட்டத்தில் கீழே இருக்கவங்க இப்போது ஒரு காசை வந்து அப்படியே 1,30,000 நினைக்கிறேன். அது 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 வந்து அப்படி தான் வருது செய்தி. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, நம்பகத்தன்மை என்ன, யார் விசாரிக்கணும்? அரசு விசாரிக்கணும். இந்த அரசு விசாரிக்குமா? குற்றச்சாட்டாகவே தான் இருக்கும். அது சம்டைம்ஸ் இப்போ இந்த பணம் கொடுத்து வெளியிட்டாங்க, அவங்க மீது கூட அழுத்தம் வரலாம். அப்போது நீங்கள் வந்து இப்போ அந்த பணம் வாங்கின அந்த ஒரு ஊராட்சி தலைவரை நீங்கள் தகுதி நீக்கமோ இல்லை நீங்கள் கட்சி பதவியிலேருந்து நீக்கிறீங்கன்னா மற்றவங்க பயப்படுவாங்க. நீங்கள் தான் கம்முன்னு இருக்கீங்களே, ஆமாம் மாத்திரை தான் போட்டார், குழந்தைக்கு தான் மாத்திரையை நசுக்கினார், ஆமாம் அவர் வந்து நன்கொடை வாங்கினார், குவாரி வந்து இன்றைக்கி இப்போ ஒரு 2 மாதம் அப்போ ட்ராமா பண்ணிக்கிறீங்க, குவாரி எல்லாம் மூடுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? 10 குவாரியை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ எதுக்கு இந்த ட்ராமா? அப்புறம் பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் செயல்படும். இப்போது உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து இன்னொரு உதாரணம் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடரை போட்டிங்க. ஜோதிடர்
உண்மையாக சொல்லணும்னா அவர் வந்து விஜய் சாரோட நம்பிக்கைக்கு பாத்திரமா ஏதோ பண்ணியிருக்கிறார். அவர் சொன்னது சக்ஸஸ் ஆயிடுச்சு, செலிப்ரேட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது கேஸ் ஒரு லாயர் இருக்கிறேன். இப்போ நான் என் கிளைண்ட்டுக்கு ஒரு கேஸ் வந்து ஒரு 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 40 கோடி ரூபா ஒரு கார்ப்பரேட் டேக்ஸு பிரச்சனை. அதை வந்து என் கம்பெனி சார்பாக வந்து அவங்களுக்கு வெற்றி பெற வச்சிட்டேன் கிளைண்ட்டுக்கு. அவர் என்னை கூப்பிட்றாரு, செலிப்ரேட் பண்ணுறாரு, கொள்கிறாரு, மேபி ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு, இல்லை எனக்கு ஒரு டைமண்ட் ரிங்கு மாட்டி விட்றாரு, எனக்கு ஒரு பார்ட்டி த்ரோ பண்ணுறாரு. தேர் இஸ் த ஸ்டோரி. அவர் கம்பெனியில் எனக்கு வந்து கூப்பிட்டு டைரக்டரை சேர்த்துக்குவாரா? சேர்ப்பாங்களா? ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது தப்பு, இது வந்து ரூல்ஸு. ஒருவேளை அவங்களுக்கு லா ஆஃபீஸர் வேணும் அப்படின்னா தே வில் ஆஸ்க் மீ, என்னங்க எங்கள் போர்டில் வந்து அட்வைசராக வரீங்களா? எவ்ரிதிங் இஸ் டன் இன் அ ப்ராப்பர் ஃபார்மேட். இங்கே என்ன இருக்குது, ஜோதிடரை இந்த மாதிரி ஒரு பதவியில் உட்கார வச்சா வரலாறே இல்லையே. அப்போ பின்விளைவுகள் தெரியாமல் நீங்களே பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் இதை பண்ணவொன்னே லாயர் தம்பி நமக்கு தெரிஞ்சவர் தான், கருப்பு சட்டெல்லாம் நல்லா போடுவாப்பில், கொஞ்சம் சொல்லி மேலே போட்டு விடுங்க, ஆனந்தன் பேசிக்கிறேன், 3 ரூபான்றாங்க, ஒரு பார்த்து கீத்து பண்ணிக்கலாம், 5 லட்ச ரூபான்றாங்க, பார்த்து கீத்து பண்ணிக்கலாம். இப்படி போகுது. இது வழக்கறிஞர் நியமனம். ஆரம்பிக்கவே இல்லை ஆச்சு, அதுக்குள்ளவே ஆரம்பிக்கிறதே சட்டத்துறையிலேருந்து பிரமாதம். அதாவது இந்த வழக்கறிஞர் பிரிவுலாம் பொதுவாக கிட்ட போக மாட்டாங்க. இந்த போலீஸு சட்டத்துறை கிட்ட வந்து திமுக அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி காசு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேஸு தோற்று போச்சு, இல்லை கோர்ட்டில் அசிங்கப்பட்டால் மேலேருந்து கூப்பிட்டு பிச்சு எடுத்துருவாங்க. கலைஞர் ஆகட்டும், இல்லை ஸ்டாலின் சார் அவ்வளோவா அதை கேட்க மாட்டார். பட் கேஸ் தோற்று போச்சா என்ன ஏதுன்னுவாங்க. இபிஎஸ் வந்து சிவி சண்முகத்தை திட்டுவாருன்னு சொல்லுவாங்க. என்ன தம்பி இந்த கோர்ட்டில் இவ்வளோ இப்படி கேள்வி கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது லா பாயிண்ட்ஸ் பார்க்க மாட்டார். பட் தான் மேலே எந்த கேஸுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் எடுத்து பாருங்களேன், அப்பீல் போனாங்கன்னா டைம் வாங்குறதுலாம் கிடையாது, போயிட்டு சீக்கிரமாக முடிங்க, என் மேலே ரெக்கார்ட்ஸ் கிளியராக இருக்கணும். அவர் வந்து காட்டிக்க மாட்டார் லா விஷயங்களை. ஆனால் ஈ வில் ஆல்வேஸ் மேக் இட் ஷுர் இட் இஸ் க்ளீன். எடப்பாடி பழனிசாமி இப்போ இவங்க மேலெல்லாம் கேசஸ் இருக்குது. இபிஎஸ் மேலே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேசஸ் கிடையாது கம்பேரிட்டிவ்லி. அதாவது அமலாக்கத்துறை வந்து இப்போ டார்ச்சர் பண்ணுற அளவுக்கோ இல்லை டிவிஎஸ்சி உள்ளே பூர்ற அளவுக்கோ அவர் மேலே கிடையாது. இப்போ இது இல்லைன்றதுனால அவர் நல்லவர், நான் அந்த இடத்துக்கு போகல. பட் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் லா. அப்போ ஏடிஎம்கே டிஎம்கேல சட்டத்துறை எப்படி கையாளணும், வழக்கறிஞர்கள் எந்த மாதிரி நியமனம் பண்ணணும், யாரெல்லாம் தகுதி படைத்தவர்கள்ன்றது தெரியும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது. விஜய் நாராயணன் சார் நல்ல, ஜான் சத்யன் அவர்களுக்கு ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் கீழே மாவட்ட லெவலில் கவர்மெண்ட் லீடருக்கு கீழ் சின்ன சின்ன கோர்ட்டில் செக்ஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க, சாரி டிபார்ட்மெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க, இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, வேறு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதெல்லாம் வந்து ஆர் யூ கெட்டிங் தி ப்ராப்பர் எக்ஸ்பர்ட்ஸ் டு ஆர்கியூ? சர்ச்சையாகி போயிருக்கு, அசிங்கம். அதெல்லாம் கோர்ட்டை இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவேகா தரப்பில் தொடர்ந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஊழல்லாம் நாங்கள் ஒழிச்சாச்சு, ஊழல்லாம் இல்லை. விஜய் அவர்களும் அதை பேசுகிறாரு, தாவேகா நண்பர்கள் டிவியில் பேசும்போதும் அதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ ஊராட்சி மன்ற தலைவரோட வீடியோ ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி 1,30,000 ரூபா வாங்கினார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது எதை காட்டுது? இது ஒரு ப்ரொபகண்டா தானா, இல்லாட்டி ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கா? ஒரு மணல் குவாரியில் போய் 1 லட்ச ரூபா எனக்கு கொடுக்கணும் சொல்லி ஒருத்தர் கேட்டார். அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு தேனி மாவட்டத்தில் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, மாநகராட்சி குப்பையெல்லாம் வந்து என்கிட்ட ஜேசிபி இது, நீங்கள் எதுக்கு வெளியில் கொடுக்குறீங்க, நானே ஜேசிபி விட்டு வாரிக்கிறேன், அந்த காசை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் போய் கலாட்டா பண்ணிக்கிறாரு. மதுரை கார்பரேஷனில் எம்பி சொல்கிறாரு, கூட்டணியில் இருக்கிறவங்களே ஒரு சிலர் சொல்கிறாங்க, அதிகமாக கல் எடுத்து போட்டு குப்பையை கணக்கு காட்டி டன்னேஜில் காசு பண்ணி கோடிக்கணக்கில் அடிக்கிறாங்க. இது இந்த 2 மாதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்துன்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ ஆதாரம், இதை பற்றிலாம் யாருமே பேசுறது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேகா அதை பற்றி ரியாக்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ என்னன்னா, அவங்க வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படின்றது அவங்களோட கேம்பெயின். அந்த கேம்பெயின் வந்து மட்டுப்பற்றக்கூடாது, மலிவாயிடக்கூடாதுன்றதுனால அவங்க பேரலாக ஒரு சிலது என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் சாரே போஸ்டர் பாய் அகெயின்ஸ்ட் கரப்ஷன், அவர் தான் ஊழலை ஒழிக்க வந்த தேவதூதர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து அவருமே பண்ணிகிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஊழல் பற்றி, லஞ்சம்னா இதை வந்து நாங்கள் உடனே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க, பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சாரை என்ன பண்ணுறாருன்னா, முதலமைச்சரை லஞ்சமாக கொடுக்க முடியாது, இது உங்கள் விஜயன் ஆட்சி, விஜயனா ஆட்சி அப்படி சொல்லுங்கன்னார். அப்படியா, சரி போயிட்டு வாங்க, விஜயன் ஆட்சியில் பேப்பர் கரெக்டாக இல்லை, திருப்பி வாங்கலாம் பார்க்கலாம் அனுப்பிச்சுட்ருவாங்க.
இதெல்லாம் நடக்க போகுது பாருங்க. அதுவே கரெக்டான பதில் இல்ல. என் ஆட்சியில லஞ்சம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க, கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நீங்க போய் யார் இப்ப பாட்டு வாங்குறது? ஏங்க அதுவும் ரியல் எஸ்டேட் லேண்ட் டீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100% ப்ராப்பராக இருக்காதுங்க டாக்குமெண்ட். கரெக்ட். ஒரு இப்போ 20 ஸ்கொயர் ஃபீட்டு முன்னுக்கு இப்படி முரணாக இருக்கும். யார் எத்துன்னு போனானே தெரியாது. பேப்பரில் இருக்கும், அங்கே போய் அளந்து பார்த்தா இருக்காது. எப்படி சரி பண்ணுவீங்க? திடீர்னு நடுவில் ஒரு 10 வருஷம் பேப்பர் டாக்குமெண்ட் மிஸ் ஆகும். சரி, டாக்குமெண்ட்டை கேட்டு நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போனால் பதிலே சொல்ல மாட்டாங்க. எனக்கு பதில் சொல்ல சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் அப்புறம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த பத்திரம் இஞ்சி போய் ஒரு மாறிக்குது, அது என்னன்னே தெரில, அதான் தொலைஞ்சு போச்சு, காணுன்னு சொல்ல மாட்டாங்க. காணுன்னு சொன்னால் கோர்ட்டு திட்டம் இல்லையா? அதனால் வந்து அது தெரியல, அதில் இருக்கிறது ரீடு பண்ண முடியல, இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் பிரிட்டில் ஆயிடுச்சு, அதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் கோர்ட்டுக்கு. இதாகிடுச்சு, நஞ்சு போச்சு, அதில் என்ன இது தெரில, யார் ஓனர் தெரில, இருக்குது ஆகணும், ஆனால் அதில் படிக்க முடியல, அது வந்து அப்படியே பிஞ்சின்னு போகுது, அதுக்கப்புறமா வந்து இதை மாதிரி ஆயிடுச்சு, மண் மாதிரி ஆயிடுச்சு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது இப்போ இது எப்படி சரி பண்ணுறது? அவங்க போனோன்னா அவர் என்ன பண்ணுவார்? கண்ணாடி எடுத்து பார்க்க அந்த அதிகாரி, பேப்பர் ப்ராப்ளம், விஜய் அண்ணா ஆச்சு, உதயநிதி அண்ணா ஆச்சு, அண்ணாமலை ஆச்சு, யார் வந்தாலும் அதிகாரி போடணும் கையெழுத்து. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போது திண்டுக்கல்லில் அந்த பழனி இடம் மாறிச்சிங்களா, 100 கோடி ரூபா சொத்து மாற்றுறாங்க, பிரச்சனை. அப்படி ஒரு நல்ல டீல் இருந்தால் ஐயா மூர்த்தி இதுவரெல்லாம் விட்டு வச்சுருப்பாரா? எல்லாம் இவங்களுக்கு தெரியுங்க, எங்கெங்கே ஓட்ட என்ன ஏது எல்லாம் தெரியும். ஆனால் இது வந்து இந்த சிஸ்டமை வந்து ஊக்குவிக்கிறதே இவங்க தான். நான் என்ன கேட்குறேன், இப்போது நீங்கள் வந்து நலன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு வாங்குறீங்க. யார்கிட்டலாம் ஃபண்டு வாங்குறீங்க? கார்ப்பரேட்ஸ் கிட்ட ஃபண்டு வாங்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்றுலேருந்து ஒரு சில கார்ப்பரேட்ஸ் 1 கோடி 1.25 கோடி 40 லட்சம் 30 லட்சம் கொடுக்குறோம். இந்த கார்ப்பரேட் நாளைக்கு ஏதோ ஒரு லேண்டை கிராப் பண்ணி கட்டடம் கட்டியிருந்தாங்க, இல்லை இவங்க சொத்து வரியை ஏய்ச்சிருந்தாங்க, இல்லை இவங்க ஏதோ திருட்டுத்தனமாக கரண்ட் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஆனால் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் சொல்லுவார் அந்த அதிகாரி, அந்த வந்த ஹெச்ஆரோ இல்லை கார்ப்பரேட்டு சிஎஸ்ஆர் மேனேஜரோ, சார் 4 லட்ச ரூபா இபி எக்ஸ்ட்ரா ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் இன்ஜினியர் வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணுவார், எங்கள் கரண்ட்டை கட் பண்ணுவார், நாங்கள் வந்து கார்ப்பரேட் வந்து அதை வேடிக்கை பார்க்கணும். சார் 2 கோடி ரூபா கொடுத்துக்குது சார் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு சிஎம் ரிலீஃபுக்கு, ப்ளஸ் வந்து இந்த ஹெல்த் ஸ்கீமுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு சார். நான் சொல்கிறது சத்தியம், இதெல்லாம் நடந்திருக்கு. விஜயன் ஆட்சியில் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்றைக்கு கார்ப்பரேட்டுக்கிட்ட பொதுவாகவோ இல்லை ஒரு தார்மீக அடிப்பில் துட்டு வாங்குறீங்களா, அன்றைக்கி நீங்கள் அவங்ககிட்ட அடிமை. சார் கை நீட்டி காசு வாங்கிட்டா என்ன சார்? நீங்கள் உங்கள் கை இப்படி இருக்கிற வரல தான் நீங்கள் இப்படி வாங்கினா எந்த கார்ப்பரேட்டை நீங்கள் கேட்டுருவீங்க எதிர்த்து? கார்ப்பரேட் வில் டிசைட். நீங்கள் வந்து அவங்க கேட்குற நியாயம் இருக்குல்ல, 4 லட்ச ரூபா பாக்கிக்கு நீ நோட்டீஸ் ஒட்டி என்னை அசிங்கப்படுத்துவியா? நான் இந்த இடத்துக்கு என் கம்பெனியை கொண்டு வர்றதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டையும் இன்வெஸ்டர்கிட்டையும் என் மச்சான் மாமன், அதான் இன்வெஸ்டரை சொல்லுவாங்க, சிங்கப்பூரில் உட்காந்துருப்பான்ல, இப்போ நீ நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டு நியூஸ் வந்துச்சு, அவங்களாம் இந்த மாதிரி செய்தியெல்லாம் வந்ததுன்னா லீகல் நோட்டீஸ் அடிப்பாங்க. 5 கோடி ரூபா 3 கோடி ரூபா அந்த மாதிரி லீகல் நோட்டீஸ்லாம் எனக்கு நிறைய வந்துருக்குது பத்திரிகையாளராக இருக்கும்போது. அவன் பிராண்டு இமேஜ் லைட்டாக யாருன்னா தொட்டிங்கன்னா கடுப்பாயிருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிதி நிறுவனம், மருத்துவ நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, ரியல் எஸ்டேட் கம்பெனிஸு, இதெல்லாம் அப்படி இருப்பாங்க. ஆனால் புதுசாக எந்த கவர்மெண்ட் வந்தாலும் போய் பார்த்துட்டு மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு ஒரு செக் ஒன்று கொடுத்துருவாங்க. 1 கோடி 2 கோடி 50 லட்சம். அவங்க அந்த கம்பெனி ஸ்ட்ரக்சர். அதுக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, எதனா சின்ன பிரச்சனை வருதுன்னா வந்து நோண்டக்கூடாது. இன்ஸ்பெக்டர் வருது, இன்ஜினியர் வருது, கார்பரேஷன்லேருந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து உயிர் எடுக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. நான் வந்து யாரோட ஃப்ரெண்டு? சிஎம்மோட ஃப்ரெண்டு. எதாக இருந்தாலும் நாங்கள் சிஎம் ஆஃபீஸில் பேசிக்கிறோம். குறைந்தபட்சம் ஊழல் கம்மியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? முன்னை விட ஒரு பயம் இருக்குது அதிகாரிகள் கிட்ட வந்து ஒரு பயம். ஆனால் மக்கள் கொஞ்சம் விஜிலண்ட் ஆகிருக்காங்கல்ல, இப்போ கேள்வி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, மக்களுக்கு எப்பயுமே விஜிலண்ட் தாங்க. மக்களுக்கு வந்து இப்போ லஞ்ச பணம் கொடுக்கணும்னு ஆசைலாம் கிடையாது. நான் நேந்தியா விட்டு கஷ்டப்பட்ட காசு தானே, இல்லை வேற வழி இல்லாமல் இது பண்ணி சிஸ்டம் மாதிரி இருந்தது. இப்போ புது ஆட்சி மாற்றம் வந்த உடனே நாங்களும் கேள்வி கேட்குறோன்னு கேட்குறாங்க நிறைய இடங்கள்ல. இல்லை, அது கேள்வி கேட்கறது நல்லது தான், அது நல்ல விஷயம். விஜய் சார் வந்து அந்த முயற்சியெல்லாம் நான் வரவேற்கிறேன், அதில் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். பட் பார்க்கணும், நீங்களே தப்பு பண்ணிட்டு இப்போ ஐயா ஆதவை கூட வச்சுக்கிட்டு 2 விஜயபாஸ்கரை வச்சுக்கிட்டு ஊழல் குற்றச்சாட்டு ஆளானவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வராமல் உங்கள் நடவடிக்கை இல்லையா சாமி?
பேச்சு பயங்கரமாக இருக்குது, பஞ்சு டைலாகாக இருக்குது. இபிஎஸ் சொல்கிற மாதிரி பஞ்சாக பேசிகிட்டு இருக்காரு. முதலமைச்சர் மாதிரி அந்த அந்த ஒரு நாகரிகமும் அந்த அந்தஸ்து அந்த தோரணைக்கு இன்னும் வந்த மாதிரி தெரியலையே. எதனா சீனியர் ஆஃபீஸர்லாம் எதனா நடவடிக்கை எடுத்தீங்களா இது வரலாம்? வா, ஒரு அதிகாரி வந்து என்ன பண்ணீங்க நேற்று வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்கீங்க, கம்பல்சரி வெயிட்டில் போட்டிருக்கீங்க. எதுக்காக சொல்கிற தைரியம் தெம்பு திராணி இருக்கா? எதுக்காக கம்பல்சரி வெயிட்டில் போட்டிருக்கீங்க? இஸ் தர் எனி ரீசன்? அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன். நாங்கள் இப்போ கம்பல்சரி வெயிட்டில் எவ்வளோ பேர் போட்டிருக்கலாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாதாரண பொதுமக்கள் கிட்ட சொல்லலாம். பத்திரிகையாளராக எனக்கு தெரியும், கம்பல்சரி வெயிட்டில் போட்டாங்கனாலுமே ஏதோ அரசியல் ரீதியாக ஏதோ பிரச்சனை இல்லை ஏதோ தப்பு, அது ஏதோ நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு, டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு, சம்திங் இஸ் ராங். ஏன் கம்பல்சரி வெயிட்டில் ஒரு மூத்த அதிகாரியை வெயிட் பண்ண வைக்கிறோம்? என்ன காரணம் சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வேறு எதனா ஒரு போஸ்டிங் வரும். கேட்டால் திமுக பீரியட்லையும் இப்படி போட்டிருக்கிறாங்க, அதிமுக பீரியட்லையும் போட்டிருக்காங்க. சார், அப்பத்துலேருந்து நாங்கள் சொல்கிறோம் கம்பல்சரி வெயிட் போட்டாவே ஏதோ சிக்கல், யாருக்கோ ஏதோ எங்கேயோ உதச்சிருக்கு, இல்லை ஏதோ பிரச்சனை, அது சரியாகி இல்லை கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் சரியாகும். அந்த நடுவில் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்குது அதை வெளிப்படையாக சொல்லுவீங்களா? கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் நான் பார்த்த அளவில் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் என்னென்னா, இது எதையுமே பேசு பொருளாகாமல் அவங்க பார்த்துக்க முடியுது. அவங்க டிஃப்ரெண்ட்டான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு தரப்பினர் அதை ரொம்ப சாலிடாக நம்பவும் செய்கிறாங்க. இல்லை, அது அவங்களோட சக்தி. அது நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு தான். என்னென்னா அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி, யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி. இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு வந்து நீங்கள் உட்காந்து இந்த பொறுமையாக சொல்கிறா அதை கேட்குற அளவுக்குலாம் அவங்களுக்கு பொறுமையோ நேரமோ எதுவுமே கிடையாது. அவங்களோட நோக்கம் என்பது அவங்க அந்த வயது இளமை என்பது ஒரு தேடுதலில் எப்பவுமே இருக்கும். ஒரு பார்க்குற விஷயத்தை வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணுறது, அட்ராக்ஷன்ஸ்க்கு வேல்யூ அதிகமாக கொடுக்கும். இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு வண்டி நீங்கள் போய் ஷோரூமுக்கு ஒரு அப்பா கூப்பிட்டு போகிறாரு, 20 வயசு 21 வயசு மகனுக்கு, மகனே இந்த வண்டியை வந்து பார்க்க இது மாதிரி இருக்குடா, ஆனால் இது உழைக்கும், இது துரு பிடிக்காது, நல்லாயிருக்கும், இது பிளாஸ்டிக், இது பார்க்குறது பெப்பரப்பேன் பறக்கிற மாதிரி இருக்கும், சீட்டுக்கிட்டலாம் தூக்கின்னு இருக்கும், இது முதுவலி வராதுன்னா அந்த மகன் வந்து 20 வயசு மகன் என்ன சொல்லுவான்? இல்லைப்பா முதுவலி வந்து நான் தைலம் தேய்ச்சிக்கிறேன்ப்பா. அவன் யோசிப்பான், அவன் பைக்கில் யாருன்னா பின்னாடி உட்காந்தா அப்படி அந்த லெவலில் இருப்பான். இவர் எப்படி யோசிப்பார்? மகனை வேலைக்கு போகணும், டிஃபன் பாக்ஸ் கட்டின்னு போகணும், இவர் இப்படி யோசிப்பார். ஆனால் அதனுடைய இது இப்போ புரியாது. அதுதான் அந்த பைக் மாடலை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். முன்னாடிலாம் பைக் இப்படி இருந்தது, போக போக இப்படி போயிடுச்சு. பின்னாடி உக்காந்துக்கிறவங்க தோலில் தான் உக்காந்துக்கிற மாதிரி இருக்குது பைக்கு. பிரேக் கீக் காமிச்சா இவன் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க போய் சேர்த்துருவாங்க, இச்சி இப்படி இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த ஒரு அட்ராக்ஷன், அதை பார்க்கும்போது ஒரு கவர்ச்சி, அது வந்து இளைஞர்களை ஈர்க்கும். நம்மளும் இளைஞர்களாக இருக்கும்போது அது நம்மளை ஈர்த்து இருக்கும். அந்த அந்த பருவத்தை தாண்டி வரும்போது புரிதல் இருக்கும். ஆனால் அவங்களோட வாக்கு வங்கி கணிசமாக இருக்கிறது அந்த ஜென்சி, அந்த இளம் வட்டாரங்கள். அதுவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கூல்லேயே போய் அரசியல் பண்ணுறாங்க, ஸ்கூல்லேயே போய் சாங்கெலாம் போட்டு வைப்பு பண்ணுறாங்க, ஸ்பீக்கர் வைக்கிறாங்க, அவங்க அறுவடை செய்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன தான் மற்றவங்க பிரச்சாரம் பண்ணாலும் அதை வீழ்த்துற ஒரு யுக்தியும் ஒரு சக்தியும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னா பேசிக்கோங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக அவங்க நிறைய பேர் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசுங்க, நீங்களாம் பேச பேச தான் எங்கள் விஜய் அண்ணா இன்னும் நல்லா ஜெயிப்பார், அப்படி ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து அது 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 வந்து எஸ், இட் இஸ் தேர் அட்வான்டேஜ், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.